ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஈவினிங் ஒரு கப் ஆஃப் டீ இருந்தால் தான் அந்த டேவே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம எவ்வளோ வேலைகள் பண்ணாலும் ஈவினிங் அந்த டீ டைம் வந்தாலே அந்த டீ குடிக்கும்போது நம்மளோட டயர்ட்னஸ் எல்லாமே பறந்து போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தந்தூரி சாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தந்தூரி சாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா நமக்கு பாயில் ஆகணும். ஸோ இது பாயில் ஆகிற டைமில் பக்கத்தில் ஒரு பானை எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் ஹீட் போகிற மாதிரி நல்லா அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து பிளாக் கலரில் மாறணும். நம்ம தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஆஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு நாங்கள் எங்கள் சேனல்லே மசாலா டீ அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா பானையும் வந்து நமக்கு சூப்பராக வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அந்த கலர் பாருங்களேன், அது லைட்டாக அந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து வருது பாருங்கள். ஸோ நம்மளோட மசாலா வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஆஃப் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 பேருக்காக டீ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் ஆஃப் பச்சை பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் நம்மளோட பானை வந்து சூப்பராக ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ தந்தூரி சாய் வந்து நார்த் இண்டியனில் ரொம்ப ஃபேமஸ். இப்போது டீ நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சுகர் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா சுகர் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீயை வந்து கண்டுபிடிச்சது வந்து பூனேல தான். ஸோ நம்ம பாட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகி அது ஒரு இடத்துல நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து டீயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் ஊற்றலாம். ஸோ ஊற்றலாமா? 1 2 3 வாவ்! பாருங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பொங்கி வருது. ஸோ நீங்கள் பொங்கிடுச்சு, இதுக்கு மேலே டீ ஊற்ற வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல் டீயும் ஊற்றிடுங்க. அப்போ தான் அதோட ஸ்மோக்கி எஃபெக்ட்லாம் நம்ம டீயில் வந்து சூப்பராக இறங்கும். ஸோ இந்த மழை கிளைமேட்டுக்கு அப்படியே இந்த டீயை குடித்தோன்னா செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் தந்தூர் ஓவன் யூஸ் பண்ணி தான் தந்தூரி சாய் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும்னா என்ன பண்ணணும், எங்களை மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.